தமிழ் என்ன எங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்கடி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியோட வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஏன்னா வந்து இந்த வீட்டுல இருந்து அனுப்புற மாதிரி கனவு கண்டேமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு நம்மளும் இதே மாதிரி தானே கனவு கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேது என்ன பண்றேன்னா அப்பதாக்கு வந்து சாரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா திடீர்னு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்கும்போது, இல்ல இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நானும் தமிழும் சந்தோஷமா தானே இருக்கோம், எங்களுக்கு வந்து ட்வின்ஸ் தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டான்னு சொல்லி சாமி சொல்லியிருக்குடா, நான் சாமி கிட்ட உத்தரவு கேட்டேன், அப்படி உனக்கு சொல்லணும்னா நான் நான் சொன்ன மாதிரியே நீயும் உத்தரவு கேட்டு பாரு, ஒருவேளை சாமி சாரி சொல்லிடலான்னு சொல்லுச்சு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சீட்டு எழுதி சாமி முன்னாடி போட்டு பாக்குறாங்க. அதுல வந்துட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் வருது. பத்தியா நான் சொன்னேன்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பதாவும். அப்ப ராஜாங்கம் வந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, தலைவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எலெக்ஷன் முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நான் மனுஷனா இருக்க மாட்டேன், குறிப்பா ஈஸ்வரி சாவித்ரி உங்க 2 பேத்துக்கு தான் சொல்றேன், ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணி வச்சிடாதீங்க, அப்ப நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், உங்களை எல்லாம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியும் சாவித்திரியும் தனியா நின்று பேசுறாங்க. பாரு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க, ஆனா அவங்க மருமகளை மட்டும் கூப்பிட்டு பேசல, அவளை வச்சுதான் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் அப்பாவும் கிளம்புறாங்க, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது ஜெனிஃபர்னு சொல்லிட்டு அவங்க கூட படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு என்னை வந்து எங்க வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே என்னை படிக்கவே அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ வந்துட்டு லீவ்னால என்னை வந்து வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்றாங்க இல்லையா, அது அவர் பார்க்கவும் முடியல, இப்ப எங்க வீட்டுல என்ன அலோவ் பண்ணவே மாட்றாங்க வெளியே வர்றதுக்கே, அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு இனி அனுப்புவாங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுகுறாங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல ராஜாங்கத்துக்கு கனவு வருது. என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரி, அதாவது அவங்க எலெக்ஷன் டைம்ல ஏற்கனவே சொன்னார்ல தலைவர், இவரோட பேர் வந்து கெட்டு போகாம பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சோ இந்த மாதிரி ஏதாவது சம்திங் நடக்கிற மாதிரி அவர் கனவு வருது. அவரும் எந்திரிச்சு முடிச்சு உட்கார்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஒருவேளை தமிழ்ச்செல்வி வந்து செய்ய போற காரியத்தினால ராஜாங்கத்துக்கு எதுவும் அவ பேர் வரப்போகுதா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.